போர் எந்த நாடுனாலும் சரி, எந்த நாட்டுக்கு இடையேனாலும் சரி, போர் வந்து தீர்வாகாது. சமாதானம், அன்பு இதுதான் வந்து தீர்வு. எல்லாத்துக்குமே தீர்வு தான். அது மேற்கொண்டு என்னன்னா, நம்ம நாடு வந்து அகிம்சையோட நாடு, அகிம்சை விரும்புற நாடு. பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் தீவிரவாத செயல ஊக்கப்படுத்துதுன்னு இருக்கு. ரைட்டு. பண்ணுது. அது நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள போரால வந்து அவங்க நம்மள ஜெயிக்க முடியாது. இந்தியாவே கண்டிப்பா ஒரு நிமிஷம் கூட ஜெயிக்க முடியாது பாகிஸ்தான். அது அவங்களுக்கே தெரியும். அந்த தொடர்நிலைக்கும் அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு பின்பலமா இருக்கிறது யார் நமக்கு வந்து ஆதரவா இருக்காங்களோ அமெரிக்கா, அதே அமெரிக்கா தான் வந்து பாகிஸ்தானுக்கும் ஆதரவா இருக்கு. நம்மகிட்ட வணிக ரீதியா இருக்கு. அவங்களுக்கு ஆயுதங்கள சப்ளை பண்ணின்னு, அவங்கள ஏமாத்தி சாப்பிடுறது அமெரிக்கா. அதனால அமெரிக்கா ஒருபோதும் வந்து பாகிஸ்தான கைவிடாது. ஒரு காலகட்டம் அவங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா, அமெரிக்கா கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அமெரிக்கா நம்பிலாம் வந்து நம்ம இந்தியா இருக்க அவசியம் இல்ல. 2வது விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ட்ரோன் தாக்குதலு, வான்வெளி தாக்குதலு நடத்திலாம் ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா, இதுல பாதிக்கப்படுறது ராணுவ வீரர்களும், பொதுமக்கள் தான். அப்பாவி மக்கள் தான். அது 2 நாட்ட சேர்ந்தவங்க தான். இப்போ நீங்க இந்தியா என்ன சொல்லுது, அந்த தீவிரவாதியோட நாங்க வந்து குறி பார்த்து சுட்டோம், கொன்னு புட்டோன்றீங்க. இந்த விஷயம் எப்போ பண்ணிக்கலாம்? 10 வருஷம் முன்னாடி பண்ணிக்கலாம்ல. அப்படி ஒண்ணும் பண்ணல. இதே கடந்த கால மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து ஒரு அருமையான விஷயம் செஞ்சாரு. அதாவது அஜ்மல் கசாப் நம்ம இந்தியா மேல வந்து தாக்குதல் நடத்தினானோ, அன்னைக்கு அவன் பாகிஸ்தான் சேர்ந்தவன் தான் சொல்லி அடையாளப்படுத்தி, ஒரு 10 வருஷத்துக்கு உலக அரங்கில வந்து பாகிஸ்தான தனிமைப்படுத்தி அமல்படுத்தி வச்சிருந்தாரு மன்மோகன் சிங். அந்த திறமை நமக்கு இல்லன்னு வச்சுக்கங்க. இப்ப இருக்க அரசாங்கத்துக்கு இல்ல. இருந்தாலும் பாகிஸ்தான தனிமைப்படுத்தணும். அதோடைய தீவிரவாத செயல நம்ம வந்து எல்லாத்தையும் அடையாளம் காமிக்கணும். அதை விட்டுட்டு வந்து நாங்க அவன் மேல போர் தொடுக்கணும்னு சொல்லி, அப்பா, அம்மைகள கொண்டும் ஒண்ணும் பண்ண போறதில்ல. 2 பக்கம் பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும். போரும் தீர்வாகாது. அமெரிக்காவ நம்பாம, வேற எந்த அரசாங்கத்த நம்பாம, இந்தியா முழு மனதோட இறங்கி, அங்க தீவிரவாதிகள் இருக்குது உண்மை. தீவிரவாதிக்கு மொத்தமா சப்போர்ட் பண்றது பாகிஸ்தானு. இப்ப வந்து சுட்டவங்களும், பகல்காம்ல சுட்டவங்கள பாகிஸ்தான சொல்லி அது உஜிதப்படுத்தி அம்பலப்படுத்தணும் பாகிஸ்தான. இங்க இந்தியா என்ன சொல்லுதுன்னா வந்து, அவங்கலாம் வந்து தீவிரவாதிகள்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் என்ன சொல்லுது, நமக்கு சம்மந்தப்பட்ட இல்லாத ஆளுங்க. தீவிரவாதி இருக்கலாம். நமக்கு சம்மந்தப்பட்ட ஆளுன்னு இல்லன்றாங்க. அதே மாரி வெளிநாட்டு ஊடகம் அததான் கேட்குது. அத நிரூபிக்க வேண்டிய கடமை நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கு. அதை விட்டு வந்து இது என்னன்னா, ஒரு ஒரு வகையில சந்தேகம். இல்ல இவங்க குண்டு போடுறாங்க. அவங்க இல்ல. அவங்க நம்ம இல்ல குண்டு போடுறாங்க. இதுதான் நடக்குது தவிர, இது போரே கிடையாது இது. இத வச்சுட்டு வந்து பாகிஸ்தான் வந்து உலக அரங்குல வந்து பிச்சை கேட்குது பணத்த. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணும்னா, இப்போ வந்து பெண் சாமியார வந்து தூக்கு போடுறதா இருந்துச்சு. சரியா? அது தீவிரவாதி அது. இந்தியாவிலே வாழ்ற தீவிரவாதி. அந்த தீவிரவாதிக்கு தூக்கு தண்டனை வழங்குறது எல்லாம் உறுதியாச்சு. அந்த நீதிபதிய மாத்தியாச்சு. அவரும் பாஜக சேர்ந்த அமைச்சர ஒருத்தர வந்து 7 வருஷம் கடுங்காவல் குடுத்துருக்காங்க. அந்த விஷயம் அமைக்கியாச்சு. சரியா? கொரோனா காலத்துல வந்து இத்தன பேர் செத்துருக்காங்க. 3,00,000 சொல்றாங்க. 20,00,000 இருக்கு. அந்த செய்தியில அறிக்கையாச்சு. இது மாரி பல பிரச்சனைகள வந்து அடுக்கறதுக்கு ஒரு வேளை இந்த அரசாங்கம் பயன்படுத்தின்றது நம்ம ஒரு இந்திய குடிமகனா எனக்கு ஒரு சந்தேகம். இதே பல பேர் இருக்கலாம். ஆனா நம்ம இந்திய அரசாங்கம் இந்த சங்கத்தில யாருக்கும் சந்தேகம் வராத மாரி இதெல்லாம் கழிச்சு, பாகிஸ்தான வந்து அம்மனப்படுத்தணும், அடையாளப்படுத்தணும். அதை விட்டு நாங்க தான் வீரர்கள் சொல்லி, அங்க இருக்க பொதுமக்களையோ, அப்பாவிகளையோ அடிக்கிறதோ, சுட்டுக் கொல்றதோ வந்து நம்ம வீரம் கிடையாது. இந்தியாவுடைய வீரம் வேற. இத கண்டிப்பா வந்து இந்தியா பயன்படுத்தணும். நடைமுறைப்படுத்தணும். ஜெய் ஹிந்த்.